Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சூப் ரெசிபி பார்க்க போறோம். இந்த கிளைமேட்டுக்கு நம்ம ரொம்ப ஆப்டான ஒரு சூப். அது என்னோட ஸ்டைல்ல நான் பண்ண போறேன். வாழைத்தண்டு வச்சு. சோ அது என்ன ஏதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூஸ் வீடியோ கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனா வரும். நான் செய்ய போகிற வாழைத்தண்டு சூப் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறத வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணியே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன இது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த மீடியம் சைஸ் ஒரு வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. அதை பொடியாக கொஞ்சம் நறுக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இன்னொன்று மீதியை வந்து நம்ம அரைச்சி போட போகிறோம். ஸோ ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. மீதியை அதாவது அந்த தண்டில் கொஞ்சத்தை அரைச்சி போட போகிறோம். ஸோ பாதியாக பிரிச்சுக்கோங்க. கொஞ்சத்தை இந்த மாதிரியும் கொஞ்சத்தை இதோட போட்டு அரைக்கிறதுக்கு. இதை நீங்கள் பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை. நான் மொத்தமாக கட் பண்ணலாம் அப்படியே போட்டிருக்கேன். அது அப்படியே துண்டு நறுக்கி விட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சும் ஒரு 5-6 பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இதை நம்ம வந்து திக்னஸ்க்கு நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பட்டர், சோயா சாஸ், பெப்பர், இந்த மாதிரி இவ்வளோதான் சிம்பிளாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் வீட்டில் இருக்கிறத வச்சு தாங்க செய்ய போகிறேன். நான் அதை சேர்க்கல, பட் இருந்துன்னா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இதில் வந்து பேனை பற்ற வச்சு இதை பற்றியும் வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வாழைத்தண்டையும் இந்த ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப இதிலே வந்து ஈரப்பதம் இருக்கும். ஸோ தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஸோ நல்லா பேஸ்ட் மாதிரி சாஃப்டாக ஸ்மூத்தாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ தக்காளியும் வாழைத்தண்டையும் அரைச்சி வச்சாச்சு. இப்போது குக்கரில் வந்து நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ அதில் இந்த பூண்டையும் இஞ்சியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம். இதில் நல்லா பட்டரில் இந்த பூண்டும் இஞ்சியும் நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலான குக்கிங்கால யூஸ் பண்ணிங்க. பட்டர் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஓரளவு இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டையும் எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ அரைச்சதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம். அது எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது வெந்ததுக்கப்புறம். ஸோ அதுக்காக அந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ இதில் தேவையான சீசனிங்லாம் போட்டுடலாம். இப்போது சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு உங்ககிட்ட அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு தான் இந்த பட்டரும் சோயா சாஸும். அது இல்லைன்னா நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளாக் பெப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பெருக்கினதுக்கப்புறம் உப்பு காரம் மறுபடியும் கொஞ்சம் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து முன்னாடி கொஞ்சம் போட்டுக்கிறோம், கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஊற்றுறதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே டபுள் ஆகும். இது கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் இந்த சூப் குடிக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு குடிக்கலாம், 4 பேர் அளவுக்கு குடிக்கலாம். இப்போ இதில் இந்த தண்ணி ஊற்றிடலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பும் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவைப்பட்டால் அப்போ போட்டுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இதையும் நம்ம போட்டுடலாம். இதையும் போட்டுட்டு குக்கரில் வந்து விசில் வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா போதும். இது நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா வேக வச்சிரும். இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. இது நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் இது பண்ணும். மறுபடியும் சொல்ல, உங்கள்கிட்ட சாஸ் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு வந்து உங்களுக்கு தக்காளியிலே கிடச்சிரும். இருந்தது போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா விசில் வச்சுட்டு எடுப்போம். இப்போது விசில் போட்டாச்சு. விசில் வந்தோன்னா உங்களுக்கு கட்டலாம் 3 விசிலுக்கு அப்புறம். இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கட்டி இல்லாமல் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் மைதா யூஸ் பண்ணுவாங்க, பட் அதுக்கு வந்து அதை விட பெட்டர் வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் இதை ஊற்றி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு காரம்லாம் கம்மியாக இருக்கும், புளிப்பெல்லாம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சோயா சாஸ் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து 2 தக்காளி போட்டுக்கோங்க. சோயா சாஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து 2 தக்காளியை நல்லா அரைச்சி போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு சூப் கிடைக்கும். நான் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு தக்காளி போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோயா சாஸ் போட்டிருக்கேன். இந்த தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம். வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் வந்து நம்ம பார்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு. 3 விசில் வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். புளிப்பு வந்து நீங்கள் தக்காளி 2லேருந்து 3 போட்டிருந்தீங்கனால உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும் 3 தக்காளி போட்டுங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி 2 தக்காளி போதும். சோயா சாஸ் ஊற்றுறதா இருந்தால் 1 தக்காளி போதும். நல்லா பெரிய தக்காளியாக 1 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது திக்காயிடும். இப்போ நம்ம அந்த சோள மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் அதை கரைச்சி வச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு உப்பும் காரமும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க.
இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள், இவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த கலரில் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சோயா சாஸ் ஊற்றி, மேக்ஸிமம் வந்து சோயா சாஸ் தான் அதிகம் நான் ஃப்ளேவருக்கு போட்டிருக்கேன், தக்காளி ஒன்று தான் போட்டிருக்கேன். நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா நல்லா ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சும்மா கட் பண்ணி நான் போடுறேன், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனாலும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கார்னிஷிங்க்கு தான். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு இன்னும் அது திக்னஸ் கொடுக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த கிளைமேட்டு, பனி கோல்ட் கிளைமேட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. இது நம்ம இஷ்டம் தாங்க. நம்ம இதில் வந்து பட்டை கிராம் கூட தாளித்து போடலாம். அது போட்டால் உங்களுக்கு சூப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிம்பிளாக இருக்கிற டேஸ்ட்டு. இது மேலே வந்து நீங்கள் கார்னிஷிங்க்கு வந்து கார்ன்ஃப்ளேக்ஸோ அந்த மாதிரிலாம் எதாவது சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ப்ரெட்டை வந்து கட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டு சாப்பிட்லாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நம்புகிறேன். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.